அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கும் சரி, குரூப் 2 2A எக்ஸாமுக்கும் சரி, நமக்கு பொது தமிழ் பகுதியிலிருந்து 100 கேள்விகள் நிச்சயமாக உள்ளது. இந்த 100 கேள்விகளுக்கும் மிக சரியாக பதிலளிக்கும் வகையில் ஏற்கனவே எந்தெந்த பகுதியிலிருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க, திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் ஏற்கனவே நடத்தி முடித்துள்ள பல்வேறு போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட பொது தமிழ் பகுதிகளுக்கான விடை குறிப்புகளை நாம் ஏற்கனவே 19 வினாத்தாளுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறோங்க. அந்த வகையில் இன்றைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2019 நடந்த இஓ எக்ஸாமிலிருந்து கேட்கப்பட்ட பொது தமிழுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். நிச்சயமாக இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் கிளாஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொது தமிழ் பகுதியில் நம்முடைய இலக்கு 100 கேள்விக்கும் மிக சரியாக பதிலளிக்க வேண்டும். அதற்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோஸ் முழுமையாக பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நாம் 19 வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கிறேங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதன் மூலமாக வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸை பார்க்கலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A குரூப் 1 எக்ஸாமில் நமக்கு ஒரு போஸ்டிங், நமக்கான ஒரு வேலை நிச்சயமாக இருக்குது. அதை முழு மனதில் வந்து மனசில் ஏற்றிட்டு தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார்? குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் பெற்றவர் முடியரசன். கேள்வி 2, குறுகினன் சரியாக பிரித்து எழுதுக. குறுகினன் எவ்வாறு பிரிக்கலாம்னா குறுகு குட்டல் இன் குட்டல் அன், குறுகு குட்டல் இன் குட்டல் அன் தான் சரியானது. கேள்வி 3, ஒப்புரவுனா ஊருக்கு உதவுதல்னு என்று பொருள். இங்கே ஒப்புரவு என்பதற்கான எதிர்ச்சொல் தருக. கேள்வியை தெளிவாக படிக்கணும். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா, சொற்பொருள் கேட்டிருக்காங்களா என்றதை தெளிவாக படிச்சுட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போ ஒப்புரவு எதிர்ச்சொல் தருகனா ஒப்புரவுக்கு எதிர்ச்சொல் உதவாமை. கேள்வி 4, ஊம உருவு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க. முழவுரல் தடக்கை, தாய் போல பேசும் மகள், வேய்ப்புரைத்தோல் இதெல்லாம் ஓம உருபுகள் வரும். மான் மருளும் என்பது ஓம உருவில் வராதது. கேள்வி 5, தவறான வினைமரபை தொடரை தேர்வு செய்க. தண்ணீர் குடித்தான் சரி, உமி கருக்கினான் சரி, முறுக்கு தின்றான் சரி, பால் குடித்தான் வருமானா பால் குடித்தான் வராது, பால் பருகினான்னு வந்திருக்கணும். இங்கே வினைமரபில் வந்து தவறாக இருப்பது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 6, சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. அப்போ சந்தி பிழை இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். உணவு கமா உடை கமா அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். கேள்வி 7, ரிட்ஸ் என்ற சொல்லின் பொருள். ரிட்ஸ்னா தமிழில் சட்ட ஆவணங்கள். கேள்வி 8, பொருள் கூறு. தன் என்பதன் தன்மை குளிர்ச்சியை தரும். கேள்வி 9, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி யாது? ஓமை அணி. கேள்வி 10, அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாய் சோளம். சா சா சி சி சூ சூ சே சே அப்படின்ற அந்த அகரவரிசை சொற்களில் வரிசையாக இருக்கிறதுல சரியாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ. கேள்வி 11, மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அரியவற்றுள் எல்லாம் அரிதே, பெரியாரை பேணி தமரா கொளல். அப்போ சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 12, கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் என்பது எதிர்மறை தொடர். கேள்வி 13, முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி யாது? எடுத்துக்காட்டு ஓமை அணி. கேள்வி 14, கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை வகை எது? அளவில் சனம் உளமனைய குளம் நிறைந்த வளமருகும். அப்போது முதல் சீரில் 2ஆம் எழுத்து, 2ஆம் சீரில் 2ஆம் எழுத்து, 3ஆம் சீரில் 2ஆம் எழுத்து, 4ஆம் சீரில்
இரண்டாம் எழுத்து. இது என்னன்னா எதுகை தொடை பயின்றிருந்துள்ளது. மோனைனா முதல் எழுத்து ஒன்று இருந்திருப்பது, எதுகைனா இரண்டாம் எழுத்து. கேள்வி 15. ஓர் அடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. ஒரு அடியில் இருக்கக்கூடிய 4 சீர்லையும் முதல் எழுத்து ஒன்றி வந்து தொடர்ந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா முற்று மோனைன்னு சொல்லுவாங்க. இணை மோனைனா 1 2 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருது. குழைனா 1 2 3, பொழிப்புனா 1 3, ஒருவுனா 1 4 சீர்களில் முதல் எழுத்து ஒன்று வருவது. மேல்கதுவாய்னா 1 3 4 சீர்களில் முதல் எழுத்து வருவது. கீழ்கதுவாய் மோனைனா 1 2 4 சீர்களில் முதல் எழுத்து வருவது. முற்றும்னா 1 2 3 4 சீர்களில் முதல் எழுத்து வருது முற்று மோனை. கேள்வி 16. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார். கேள்வி 17. சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையது என்றவர் ஔவையார். ஔவையாரை பற்றி 2 கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க. கேள்வி 18. நூல்கள் நூல் ஆசிரியர்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார் அல்லது வள்ளலார். நலவெண்பா புகழேந்தி புலவர். திருக்கோவையார் மாணிக்க வாசகர். தொன்னூல் விளக்க நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார். நலவெண்பா புகழேந்தி புலவர். திருக்கோவையார் நூல் எழுதிருந்து மாணிக்க வாசகர். கேள்வி 19. நாறுவ என்னும் சொல் தரும் பொருள் என. நாறுவ என்னும் சொல் தரும் பொருள் முளைப்ப. கேள்வி 20. புலனலுக்கற்ற அந்தநாளன் என்று புகழப்படும் சங்கப்புலவர் யார்? புலனலுக்கற்ற அந்தநாளன் பொய்யானாவிற் கபிலன் என்று புகழப்படுவர் கபிலர். கேள்வி 21. நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல்புகழ் அனைத்து மேம்படத்தக்கோன். நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல்புகழ் அனைத்து மேம்படத்தக்கோன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் மலைபடுகடாம். மலைபடுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியிருப்பார். மதுரை காஞ்சியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மாங்குடி மருதனார் பாடியிருப்பார். மதுரை காஞ்சி பார்த்திங்கன்னா 10 பாட்டு நூல்கள் மிகப்பெரிய நூல்னு சொல்லலாம். மதுரை காஞ்சி 782 அடிகளை உடையது. முல்லைப்பாட்டை பொறுத்தவரை 10 பாட்டு நூல்கள் மிக சிறிய நூல் வந்து முல்லைப்பாட்டு நப்புதனார் 103 அடிகளை உடையது முல்லைப்பாட்டு. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கேள்வி 22. சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிக. கூலவாணிகம் செய்தவர் சரி. மதுரையில் வாழ்ந்தவர். முதற் சங்க புலவர்கள் ஒருவர் சீத்தலை சாத்தனார் கிடையாது. இளங்கோவடிகளின் உற்ற நண்பர் சரி. அடுத்த கேள்வி. நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார்? நாடகமேத்தும் நாடக கணிகைனாவே மாதவி. கேள்வி 24. சைவ திருமுறைகள் 12 திருநாவுக்கரசர் பாடியது. திருநாவுக்கரசரை பொறுத்தவரையும் 4வது 5வது 6ஆம் திருமுறையை பாடியிருப்பார். அதே திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா 1 2 3 முதல் 3 திருமுறையை பாடியிருப்பார். சுந்தரர் வந்து 7ஆம் திருமுறையை பாடியிருப்பார். இந்த 7 திருமுறைகளை தான் தேவாரன்னு சொல்லுவாங்க. கேள்வி 25. நிதித்தரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை உடைந்த நந்தி. இத்தொடரில் நந்தி என்று சொல் குறிப்பிடப்படும் சான்றோர் யார்னா நந்திவர்மன். கேள்வி 26. பொறுத்துக. அடவி என்பதன் பொருள் காட்டை குறிக்கும். வனப்பு என்பதன் பொருள் அழகை குறிக்கும். பிடி என்பதன் பொருள் பெண் யானையை குறிக்கும். வீறு என்பதன் பொருள் வலிமையை குறிக்கும். கேள்வி 27. தவறான தொடரை சுட்டுக. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியதா மனோன்மணியம் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றியிருக்கும். அப்போது தவறானது ஆப்ஷன் ஏ. ஸோ காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பியது மனோன்மணியம் சரி. மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்வது மனோன்மணியம் சரி. இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவது மனோன்மணியம். ஸோ மனோன்மணியம் தொடர்பான கூற்றுகள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றிருக்குமான்னு கேட்டிங்கன்னா பிற்பகுதியில் தான் தோன்றியிருக்கோம். மனோன்மணியத்தின் ஆசிரியர் பேராசிரியர் சுந்தரனார். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுதப்பட்ட முதல் பாவடிவ நாடக நூல்னு சொல்லலாம் மனோன்மணியம். காப்பி இலக்கணம் முழுவதும் நிரம்பியுள்ளது. மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்வதுதான் மனோன்மணியம். இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறும் நூல் வந்து மனோன்மணியம். கேள்வி 28. சொற்பொருள் பொறுத்துக. பிரசம்னா தேனை குறிக்கும். வரன்னா வறுமையை குறிக்கும். மதுகைனா பெருமிதத்தை குறிக்கும். கொழுஞ்சோறு பெருஞ்செல்வத்தை குறிக்கும். பிரசம்னா தேன், வரன்னா வறுமை, மதுகைனா பெருமிதம், கொழுஞ்சோறுனா பெருஞ்செல்வம்.
கேள்வி 29. சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது சமூக உணர்வு. கேள்வி 30. நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப்பெறுவது. ஒற்றைக்கால் நெடிய பந்தல்னாவே ஆலமரத்தை குறிக்கிறது. ஆலமரத்தை குறிக்கிறது. கேள்வி 31. நூல்கள் நூல் ஆசிரியர்கள் பொறுத்துக. அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து பள்ளிப்பறவைகள் நூறாசிரியர் பாவலர் பெருஞ்சித்திரனார். கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாரதியார். கேள்வி 32. பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டேஸ் வகையைச் சார்ந்தது. பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்பது உரைநடை இலக்கியத்தை சார்ந்தது. கேள்வி 33. கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க. ஊமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். சரி. இவர் பழையனூரில் பிறந்தாரா? சரி. துறைமுகம் சூரம் சுனம் முதலிய சிறுகதைகளை எழுதியிருப்பார். இது சிறுகதை கிடையாது. துறைமுகம் சூரம் சுனம் நூல் எழுதியிருப்பார். இங்கே செய்யுள் நூல்கள்னு சொல்லலாம். இங்கே சிறுகதைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 தப்பாக இருக்குது. தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது. அப்போ சரியானது 1, 2, 4 சரி. கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க? இப்போ நம்ம 2 கேள்வி பார்த்துங்க. ஒன்று நூலை கொடுத்து அந்த நூல்களை தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியர் கொடுத்து அவருடைய எழுதிய நூல்கள் தவறானதை கேட்டு வச்சுருக்காங்க. கேள்வி 34. இமயம் எங்கள் காலடியில் எனும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையது? ஆலந்தூர் கோ. மோகனரங்கன். இமயம் எங்கள் காலடியில் எனும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையதுன்னா ஆலந்தூர் கோ. மோகனரங்கனுடையது. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார்? நா. பிச்சமூர்த்தி. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் நா. பிச்சமூர்த்தி. கேள்வி 36. பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டார் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினாருன்னா தம்பிக்கு கடிதம் எழுதியிருப்பார். அதே மூவா தங்கைக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க. தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று. இது யாருடைய கூற்று? தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்றுன்னு சொன்னது மு. வரதராசன். மூவா. கேள்வி 38. பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கைத்தேர்ந்திருந்தனர்? பல்லவர் கால சிற்பிகள்னாவே யானை உருவங்களை செதுக்குவதில் கைத்தேர்ந்தவர்கள். கேள்வி 39. பொருத்தமான விடை தேர்க. சிறுபஞ்ச மூலம் என்பது அற இலக்கியம். குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி என்பது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். குடும்ப விளக்கு பாரதிதாசன். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம். கேள்வி 40. திராவிட என்னும் சொல் தமிழில் உருவான விதத்தை தேர்வு செய்க. திராவிட என்னும் சொல் எப்படி இருந்துச்சுன்னா தமிழ் திரமிழ திரவிட திராவிட என்று உருவானது. கேள்வி 41. என்றுமுள தென் தமிழ் என குறிப்பிட்டவர் யார்? என்றுமுள தென் தமிழ் என குறிப்பிட்டவர் கம்பர். கேள்வி 41. முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். கேள்வி 43. ஜி. போப் 1820ஆம் ஆண்டு டேஸ் நாள் பிறந்தார். ஸோ பிறந்த நாளை கூட கேட்டு வச்சுருக்காங்க பொது தமிழ் பகுதியில். ஜி. போப் ஜார்ஜ் யூக்லே போப் பார்த்திங்கன்னா 1820 ஏப்ரல் 24ஆம் தேதி. ஏப்ரல் 24 நேற்று தான் பிறந்திருந்தார். ஜி. போப்பு ஏப்ரல் 24 1820 பிறந்திருக்காரு. கேள்வி 44. பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் யார்? தந்தை பெரியார். கேள்வி 45. பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள், பேரூர்னா பட்டினம் எனவும் சிற்றூர்னா பாக்கம் எனவும் பெயர் பெற்றன. கேள்வி 46. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறப்பொருள் வெண்பாமாலை. அய்யனார் எழுதிய நூல் தான் புறப்பொருள் வெண்பாமாலை. கேள்வி 47. பொறுத்துக. அறிவு அற்றம் காக்கும் கருவி என் திருக்குறள். அந்த கெனியும் எந்திர கிணறும் பெருங்கதை.
தீம்பிலி எந்திரும் பந்தல் வருத்த என்ற பாடலர் இடம்பெற்ற நூல் பதிற்று 10. அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று ஔவையார் பாடியிருப்பார். அறிவற்றம் காக்கும் கருவி திருக்குறள். அந்த கெணியும் எந்திர கெணிரும் பெருங்கதை. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த பதிற்று 10. அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாடந்து ஔவையார். கேள்வி 48. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். கேள்வி 49. குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்களுள் ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்கள் ஒருவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. கேள்வி 50. தொடி இச்சொல்லின் பொருள். தொடினா வளையலை குறிக்கும். கேள்வி 51. முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் ஏறு தழுவுதல். கேள்வி 52. ஆசிரியப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்று எது? ஆசிரியப்பாவின் வகைகள் இல்லாத ஒன்று நேரிசை ஆசிரிப்பா, நிலைமண்டில ஆசிரிப்பா, அடிமறி மண்டில ஆசிரிப்பா வரும். ஆனால் நிறையிசை ஆசிரிப்பா வரும், ஆனால் வராது. இப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 53. பிழையற்ற தொடரை எழுதுக. அவன் கவிஞன் அல்லன் என்பதே சரியானது. அவன் கவிஞன் அல்லன். கேள்வி 54. பின்வரும் தொடர்கள் சரியான விடையினை எடுத்து எழுதுக. என் மாமா வந்தது. மாமா என்பது உயர்திணையினருக்கு, வந்தது என்பது அக்ரிணை. அப்போ அது திணைவழு. கேள்வி 55. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். கேள்வி 56. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்கச் செய்துள்ளது. சரியானது ஆப்ஷன் பாம்பே. 57. பொறுத்துக. தா என்பதன் பொருள் தாவுதல். கானா சோலை, வேனா மறை, ஏனா அம்பு. தானா தாவுதல், கானா சோலை, வேனா மறை, ஏனா அம்பு. கேள்வி 58. தேசிய காத்த செம்மல் என திருவிக்கா யாரை பாராட்டியுள்ளார்? தேசிய காத்த செம்மல் என திருவிக்கா பசுமோன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியிருப்பார். கேள்வி 59. பொறுத்துக. கற்றல் வேர்ச்சொல் கல், பெற்ற வேர்ச்சொல் பெரு, அடக்கி வேர்ச்சொல் அடக்கு, கேட்டவன் வேர்ச்சொல் கேள். கேள்வி 60. கோ என்னும் வேர்ச்சொல்லில் உருவான சரியான தொடர் எது? கோனா கோத்தல், கோவை, கோப்பு. கோ என்னும் வேர்ச்சொல்லில் உருவான சரியான தொடர் பார்த்தீங்கன்னா கோத்தல், கோவை, கோப்பு. கேள்வி 61. ஆதிரையான் எவ்வகை பெயர் பகுப்பதும்? ஆதிரையான்னா கால பெயர் பகுப்பதும். கேள்வி 62. தழிய என்பது டேஸ் அளபடை. ஈ வந்திருந்தாவே அது சொல்லிசை அளபடை. கேள்வி 63. விடைக்கேற்ற வினா அமைக்க. மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. இதற்கான வினா யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. கேள்வி 64. யாழினி திருக்குறள் கற்றால். இது எவ்வகை தொடர்? யாழினி திருக்குறள் கற்றால் என்பது தன்வினை தொடர். கேள்வி 65. உரிய விடையை தேர்வு செய்க. தடக்கரினா பெரிய யானை, உழுவைனா புலியை குறிக்கும், மடங்கல்னா சிங்கத்தை குறிக்கும், கேளல்னா பன்றி. தடக்கரினா பெரிய யானை, உழுவைனா புலி, மடங்கல்னா சிங்கம், கேளல்னா பன்றி. கேள்வி 66. இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. திருக்குறள் கேட்டிருக்காங்க, பொருத்தமான சொல். கேள்வி 67. திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம். அன்புடைமை, ஆள்வினைமுடைமை, ஒழுக்கமுடைமை எழுதியிருப்பார். இங்கே ஒடுக்கமுடைமை என்பது எழுதியிருக்க மாட்டார். தவறானது ஆப்ஷன் சி. 68வது கேள்வி. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இதில் வேளாண்மை என்னும் சொல் தரும் பொருள் வேளாண்மைனா உதவி செய்தலை குறிக்கும். கேள்வி 69. அன்புல இனிநாமோர் ஐவர்கள் உளரானோம். யார் யாரிடம் கூறியது? அன்புல இனிநாமோர் ஐவர்கள் உளரானோம் ராமன் குகனிடம் கூறியது. கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கும். ஆசிரியர் கம்பர். கேள்வி 70. துன்பம் உண்டாயின் அதனையடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரி அமைந்த நூல் எதுனா கம்பராமாயணம்.
கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர், தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர், சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்கதேவர், மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கேள்வி 71. கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனெடு நட்பே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே என்கிறது குறுந்தொகை. குறுந்தொகையை பொறுத்தவரையும் குறுந்தொகையில் பாடல் அடிவரை 4 to 8, நற்றினையுடைய பாடல் அடிவரை 9 to 12, அகநானூருடைய பாடல் அடிவரை 13 to 31, புறநானூரை பொறுத்தவரை 4 to 40 அடிவரை உடையது. கேள்வி 72. புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை? புறநானூற்றில் பார்த்தீங்கன்னா 65 துறைகளையும் 11 திணைகளையும் குறிப்பிடுகின்றன. புறநானூற்றில் பொறுத்தவரையும் 65 துறைகள் 11 திணைகளை குறிப்பிடுகின்றன. 73வது கேள்வி. ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த. இத்தொடரில் ஆரணியும் என்னும் சுட்டப்பெறுபவர் சிவனை குறிக்கும். கேள்வி 74. பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்ன? பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். இது பெருமை காரணமாக தான் பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 75. முத்தொள்ளாயிரம் இப்பாடலின் ஆசிரியர் யார்? முத்தொள்ளாயிரத்து பாடலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. கேள்வி 76. வையகமெல்லாம் எமதென்றெழுதுமே மொய்யிலை வேல்மாறன் களிறு. வையகமெல்லாம் எமதென்றெழுதுமே மொய்யிலை வேல்மாறன் களிறு. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம். கேள்வி 77. செங்கிரை பருவம் பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம்? செங்கிரை பருவம் பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழில் 2வது பருவம் உள்ளது. பிள்ளை தமிழ்னா 10 பருவங்கள் உடையது. காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுவரை, சிறுதேர் என 10 பருவங்களை உடையது. இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்த 10 பருவங்களில் செங்கிரை பருவம் எத்தனாவது பருவம், அடுத்து வருகை பருவம் எத்தனாவது பருவம்னு கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. கேள்வி 78. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றுனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றுனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருவாசகம். திருவாசகத்தை எழுதந்து யார்? மாணிக்க வாசகர். 8ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது திருவாசகம். திருமந்திரம் பார்த்தீங்கன்னா திருமூலர் பாடியிருப்பார், 10ஆம் திருமுறையில் இருக்கும். திருக்கோவையாரும் திருவாசகத்தையும் பாடந்து மாணிக்க வாசகர் தான். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். கேள்வி 79. குலசேகரவார் பாடல் டேஸ் தொகுப்பில் உள்ளது. குலசேகரவார் எழுதிய நூல் பெருமாள் திருமொழி. குலசேகராழ்வார் எழுதிய நூல் பெருமாள் திருமொழி. இந்த பெருமாள் திருமொழி பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1000 தொகுப்பில் உள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1000 தொகுப்பில் உள்ளது. கேள்வி 80. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்டிருப்பது எது? 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்டது ஆண்டாள் அருளியது. கேள்வி 81. கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புனா திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். மலர்னு முடிஞ்சாவே அது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனாருடைய கவிதை தொகுப்பு தான். கேள்வி 82. உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார்? கவிஞர் சுரதா. ஓமை கவிஞர் சுரதா தான் உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்று பாடியிருப்பார். கேள்வி 83. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதினை பெற்றவர் யார்? பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதினை பெற்றவர் வாணிதாசன். கேள்வி 84. வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் சிற்பி பாலசுப்ரமணியம் வருவார். அதே வள்ளிக்கடன் நாப்பச்சமூர்த்தி பார்த்தீங்கன்னா எழுத்துக்காலை கவிஞர்களில் வரக்கூடியவர். சாலை இளந்திரையனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் எது? சாலை இளந்திரையனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் புரட்சி முழக்கம். கேள்வி 86. நரம்பின் மறை என்ற தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது இசை இலக்கண நூல். நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது இசை இலக்கண நூல். கேள்வி 87. பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்னும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளது? நாடகவியல் நூல் எழுதந்து யாருன்னா பரிதிமார் கலைஞர் தான். இது பார்த்தீங்கன்னா செய்யுள் வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளது. நாடகவியல் நூல் எழுதந்து யார்? பரிதிமார் கலைஞர். அது எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளன்னு கேட்டிருக்காங்க, செய்யுள் வடிவம். கேள்வி 88. ஆசிரியர் மற்றும் அவர் எழுதிய சிறுகதையுடன் பொறுத்துக.
விழிப்பு என்ற சிறுகதை எழுதிருந்து சிவசங்கரி. கரையும் உருவங்கள் என்ற சிறுகதை எழுதிருந்து வண்ண நிலவன். ஒரு பிரமுகர் என்ற சிறுகதை எழுதிருந்து ஜெயகாந்தன். மறுமணம் என்ற சிறுகதை எழுதிருந்து பார்த்தீங்கன்னா விந்தன். விழிப்பு என்ற சிறுகதை எழுதிருந்து சிவசங்கரி. கரையும் உருவங்கள் சிறுகதை எழுதிருந்து வண்ண நிலவன். ஒரு பிரமுகர் என்ற சிறுகதை எழுதிருந்து ஜெயகாந்தன். மறுமணம் சிறுகதை எழுதிருந்து விந்தன். கேள்வி 89. கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யார்? கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி. கேள்வி 90. ஆசிரியருடன் நூலை பொறுத்துக. சுவாமி விபுலானந்தர் மதங்க சூளாமணி நூலை எழுதியிருப்பார். மறைமலை அடிகள் சாகுந்தலம் என்ற நூலை எழுதியிருப்பார், ஆராய்ச்சி நூலை. பம்பல் சம்பந்தனார் நாடகத்தமிழ் நூலை எழுதியிருப்பார். காசி விஸ்வநாதன் டம்பாச்சாரி விலாசம் நூலை எழுதியிருப்பார். அப்போ சுவாமி விபுலானந்தர் மதங்க சூளாமணி நூலை எழுதியுள்ளார். மறைமலை அடிகள் சாகுந்தலம் நூலை எழுதியிருப்பார். பம்பல் சம்பந்தனார் நாடகத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் பம்பல் சம்பந்தனார். அடுத்து பார்த்தீங்கன்னா டம்பாச்சாரி விலாசத்தை எழுதிருந்து காசி விஸ்வநாதன். கேள்வி 91. உரைநடை காலம் என்பது 20ஆம் நூற்றாண்டு காலத்தை தான் உரைநடை காலம்னு சொல்லலாம். கேள்வி 92. சரியான விடையை தேர்வு செய்க. நோய்க்கு மருந்து டேஸ் என்பார் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் நவீன கம்பரான மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 93. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம் மொழி என சொன்னது யாருன்னா தேவனே மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். கேள்வி 94. வேறுபட்ட இணை எது? முசிறி, பேரியாறு. இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. வெனிஸ் மார்க்கோ போல வெளிநாட்டு பயணி கொடுத்துருக்காங்க. இங்கே முசிறி பேரியாறு, கொற்கை தாமிரபரணி ஆறு, காவேரி முப்பட்டின் காவேரி ஆறுகளில் கொடுத்து இந்த நபரை மாற்றி கேட்டிருக்காங்க. அப்போ வேறுபட்ட இணை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 95. ஞான பச்சிலை என வள்ளலார் போற்றும் இலை எதுனா? ஞான பச்சிலைனாவே தூதுவளையை தான் ஞான பச்சிலைன்னு சொல்லியிருப்பார் வள்ளலார். கேள்வி 96. இளைஞர்களே தமிழுலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் நினையுங்கள் என அறைகூவல் விடுத்தவர் யார்? இளைஞர்களே தமிழுலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் என அறைகூவல் விடுத்தவர் திருவி கல்யாண சுந்தரம். கேள்வி 97. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை எழுதியது ராமலிங்க அடிகள். கேள்வி 98. அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் எது? அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் மும்பை. கேள்வி 99. நிலமடந்தையும் தம் மக்களுக்கு வளமளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் யார்? அறிஞர் அண்ணா. கேள்வி 100. தொண்டு செய்த பழுத்த பழம் தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்ற பாடல் யார் யாரை பாடிய வரிகள்னா பாரதிதாசன் பெரியாரை பாடிய வரிகள். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பி உலகு தொழும்னு பாடியிருப்பார் பாரதிதாசன் தந்தை பெரியாரை பற்றி. இந்த வீடியோவில் இஓ எக்ஸாமில் நடத்தப்பட்ட மிக முக்கியமான 100 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.